Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல நேற்று ஆன்மீக சொற்பொழிவை கேட்க போன மக்கள் 120க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தது இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவுல சோகத்தையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில தான் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழக்கிறதுக்கான காரணம் என்ன, அங்க என்ன நடந்ததுங்கிற அதிர்ச்சிகரமான சில தகவல்களும், அந்த சொற்பொழிவாளரான போலே பாபா சம்பந்தமான ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில விஷயங்களும் வெளிவந்திருக்கு. அந்த ஆன்மீக சொற்பொழிவுங்கிறது நடந்த இடம் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலி மைதானம் அப்படின்னு சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அலிகார் மற்றும் எட்டாவை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதுக்கு பக்கத்துல தான் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை நடத்தினது போலே பாபா அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா நாராயண் சாகர் விஸ்வஹரி. இந்த நாராயண் சாகர் விஸ்வஹரி காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிள் மாதிரியான ரேஞ்ச்ல ஒர்க் பண்ணவர், அரசு அதிகாரியா இருந்தவர். 1990கள் வரைக்கும் அவரு காவல்துறையில தான் பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் விஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்ப ஓய்வு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஆன்மீக பணிகள், சாமியார் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுறதுன்னு தன்னை ஈடுபடுத்தி இருக்காரு. அதுக்கு பிறகுதான் தன்னை ஒரு சாமியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தன்னை என்னவா சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் மத்தியில ஒரு இந்து கடவுளுடைய பெயரை சொல்லி அவருடைய மறுபிறவி அப்படின்னோ இல்லைன்னா அவருடைய வழித்தோன்றல் அப்படின்லாம் அந்த போலே பாபா சொல்லியிருக்காரு. அவருக்கான மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றதை விட அவரை ஃபாலோ பண்ற மக்கள், அவருக்கு பக்தர்கள் அப்படிங்கிற போர்வையில லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் முதல் கூட்டமா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பல கூட்டங்களை போலே பாபா நடத்தி இருக்கிறாரு. குறிப்பா சொல்ல போனோம்னா கொரோனா காலகட்டத்தில் கூட 50,000த்திற்கும் மேற்பட்டவர்களை இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஒரே இடத்துல கூட்டினதுல மிகப்பெரிய சர்ச்சையில போலே பாபா சிக்கியிருக்காரு. இந்த சூழல்ல தான் நேத்து உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த ஹத்ராஸ்ல ஒரு கூட்டம் நடக்குது. அந்த மைதானம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி 100 ஏக்கர் மாதிரி மிகப்பெரிய ஒரு மைதானமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அங்கே 80,000 பேர் வரைக்கும் அவங்க அந்த கூட்டத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் நேற்று உண்மையா சம்பவத்தப்போ அங்கே கூடின கூட்டத்துடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 2.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆன்மீக சொற்பொழிவை கேட்கறதுக்கு கூடுனதா சொல்லப்படுது. அண்டை மாவட்டங்கள்ல இருந்து அங்கங்கிருந்து வேன் வாகனங்கள்னு எல்லாரும் அங்க குவிஞ்சிருக்காங்க. ஆனா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது அங்க சரியான முறையில இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கூட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பல வழிகள்ல உள்ள வரதுக்கா இருக்கட்டும், பல வழிகள்ல வெளியில போறதுக்கா இருக்கட்டும் ஏற்பாடுகள்ங்கிறது இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி அது ஒரு திறந்த வெளி மைதானம், ஒரு வயல்வெளி மாதிரி தான் இருக்கு. ஸோ அங்க அன்னைக்கு காலையில சொற்பொழிவு நடக்கிறதுக்கு காலையில மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால சேரும் சகதியுமா இருந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஒரே வழியில வெளியில போக பார்த்திருக்கிறாங்க. அப்போ அங்க மழை பெஞ்சதுனால ஈரப்பதம் அங்க வழுக்கி இருக்கு. இது எல்லாத்துலயும் விழுந்ததுனால ஒரு மக்கள் விழுந்ததை எந்திரிக்க கூட முடியல. கால் அந்த சகதிக்குள்ள மாட்டி இருக்கு. அது தெரியாம அடுத்தடுத்து மேல மக்கள் மோதினதுனாலையும் மக்களே மிதிச்சதுனாலையுமே நிறைய பேர் மூச்சு திணறி உயிரிழந்ததாகவும், அந்த கூட்ட நெரிசல்ல சில பேரால நல்லா பிரீத் பண்ண முடியல, வயசானவர்கள் குழந்தைகளால மூச்சு விட முடியாம இறந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ இதை விட கொடூரமான ஒரு விஷயம், பாதி மக்கள் உயிரிழந்ததுக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த போலே பாபா அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாமியாருடைய கால் தடம் பட்ட மண்ணை எடுக்கிறதுக்காக பெண்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர் நடந்து போன பாதையில முண்டி அடிச்சு போய் எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்திருக்குன்னா, அவர் காலடிப்பட்ட மண்ணை எடுத்துட்டு போய் தினமும் விபூதி மாதிரி பூசிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நோய் நொடி இருந்தாலும் தீர்ந்துடும், குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரியாக்கிடும்னு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் அந்த காலடிப்பட்ட மண்ணை பூசினா சரியாயிடும்ங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் மனசுல இருந்திருக்கு. அது இல்லாம அவருக்கு பாத பூஜை பண்ணும்போது அந்த நீர் ஓடி வந்தா கூட அந்த நீரை சேகரிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் கூட அங்க இருக்கிறதா சொல்லப்படுது.
சொல்லப்படுது. இப்படி அந்த பாபா அவர்கள் வெளியேறதுக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு பாதையை வந்து வச்சிருந்திருக்கிறாங்க. போலே பாபா அந்த வழியில நடந்து போனோனே அந்த வழியை நோக்கி அவர் பாதம் பட்ட மண்ணை எடுக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் முண்டி அடிச்சு மோதினதுனால அவங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கூட்ட நெரிசல், ஒரு ஒரு மோதல் போக்கு கூட அங்க இருந்ததா சொல்லப்படுது. பார்த்தவங்க சொல்றாங்க. அதனாலேயே நிறைய பேர் அங்க வந்து உயிரிழந்துட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி 120க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தும் இப்பொழுது வரைக்கும் முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லப்படுற எஃப்ஐஆர்ல போலே பாபாவுடைய பெயர் வந்து சேர்க்கப்படல. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 4-5 பேரோட பெயர்கள் மட்டும் தான் அதுல சேர்த்திருக்காங்க. போலே பாபா இப்ப தலைமறைவா இருக்கிறதா சொல்றாங்க. காவல்துறையினர் வந்து தீவிர தேடுதல் வேட்டையில இருக்கிறதா சொல்லப்படுது. மத்திய அரசு, மாநில அரசு 2 பேருமே வந்து உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சமும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு 50,000 வந்து நிதியும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் கூட நிறைய பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டும் மீதி ஊருக்கு போனவங்க சிலர் வந்து இப்போ வரைக்கும் அந்த பாபா மேல நம்பிக்கையோட இருக்கிறதா வந்து மூத்த பத்திரிகையாளர்களா இருக்கட்டும் எல்லாரும் அதிர்ச்சிகரமான சில தகவல்களை சொல்றாங்க. இதுக்கும் பாபாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, பாபா அதுக்கெல்லாம் காரணமானவரா இருக்க மாட்டாருன்னு மக்கள் இப்பொழுது வரைக்கும் அவர் மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அவர் மக்களை வந்து அந்த அளவுக்கு பேசி தன்வயப்படுத்தி வச்சிருக்கிறாருங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்களையும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த போலே பாபாவை காவல்துறையினர் எப்போ வந்து தேடுதல் வேட்டையில கண்டுபிடிப்பாங்க, அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அவர் உண்மையானவா சாமியார் தானா, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையினருடைய விசாரணையில தெரிய வரும். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.